ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அடிச்சுக்கவே முடியாதுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர் டை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தடவிட்டு நீங்களாம் குளிக்கணும் அவசியமே இல்லைங்க. குளிக்கணுமான்னு கேட்பாங்க. குளிக்கவே வேண்டியது இல்லைங்க. நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுக்கலாம். கண்டிப்பாக சீக்காத்தூள் போட்டு குளிங்க. நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நினச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இது என்ன பொருள் அப்படின்னாலாம் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை. 80, 70, 100 வயசு வரைக்கும் கூட இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படி கையில் அப்படின்ட்டு. கையில் மட்டும்தான் பிடிக்குமான்னு கேட்காதீங்க, தலையிலையும் நல்லா பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலை வந்து ரொம்ப அரிப்பாகுது, எனக்கு டை வந்து போட்டால் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப தலை அரிப்புத்தன்மை எடுத்துகிட்டு சூட்டை வந்து குறைச்சி, நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா டை கருப்பாக இருக்க மட்டும் சொல்கிறீங்க, முடி உதிர்தல் பிரச்சனை வருது, அதுக்கு வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து முடி உதிர்ற பிரச்சனையை 2 நாளில் ஸ்டாப் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது. ஒரு 10 முடி வந்துட்டு இருக்குது அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணி, 100 முடி வருது அப்படின்னா ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 முடியை வந்து நிறுத்துகிற அளவுக்கு அந்த பெனிஃபிட் வரும். 1 வீக்கில் டோட்டலாக உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை சீப்பில் முடியே வராது. அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது நாளடைவில் நீங்கள் இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக ரெடியாகும். ஒரே வாரத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான். இப்போது 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு கரிஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து கரிஞ்சீரகம் வந்து ஹீட்டு, வெந்தயம் வந்து குளிர்ச்சி. 2 நீங்கள் ஆவரேஜாக சேர்க்குறப்ப உங்கள் முடி வந்து அப்படியே காடு மாதிரி வளரும். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த 2ஐயும் வந்து நம்ம அப்படியே பொடி மாதிரி உதிர்ற மாதிரி வந்து நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. இது வந்து நம்ம கொஞ்சம் திப்பு திப்பாக அரைச்சா போதும். ரொம்ப பவுடராக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திப்பு திப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொடியானால் போதும். ஏன்னா இந்த மாதிரி வந்து பொடியாகி நம்ம போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் இதோட எசன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து சீக்கிரமாக ரெடியாகி எண்ணெயில் நல்லா இறங்கிடும். எண்ணெயும் வந்து சீக்கிரமாக நமக்கு ஒரு பதமாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம உடச்சி வந்து போடுறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா பவுடர் ஆயிடும். இப்போது நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணலாம். இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு 2 பொருள் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் கம்மியாக காய்ச்சறதுனால நான் இரும்பு கடாயில் காய்ச்சல பாத்திரத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம 100 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தலைக்கு எந்த பிராண்டு தேய்க்கிறீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. இல்லை செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து கிடச்சிச்சினாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்குறது மஸ்டர்ட் ஆயில் தான் சேர்க்க போகிறோம். இதை கடுகு எண்ணெய்னு சொல்லுவாங்களே அந்த எண்ணெய். இதை வந்து நீங்கள் கூட சேர்த்து காய்ச்சறப்ப முடி வந்து கருன்னு இருக்குங்க. வெள்ளை முடிக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த கடுகெண்ணெய் வந்து சேர்க்குற ஃபீலும் உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு பிசுப்பு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் நம்பி சேர்க்கலாம். நிறைய பேர் கடுகெண்ணெய் தனியாக யூஸ் பண்ண சொன்னால் யூஸ் பண்ண முடியல, ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன், சரிங்களா, ஒரு 100 மில்லிக்கு ஒரு 3 டீஸ்பூன் வந்து இந்த ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
கண்டிப்பாக ஆயிலை முழுக்க சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். சிம்மில் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகிட்டுருக்கு. நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற இந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் நம்ம சேர்த்துடலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம அதை போட்டதே கலர் வந்து எப்படி மாறுது பாருங்கள். அவ்வளோ பவர் இந்த கரிஞ்சீரகத்துக்கு வெந்தயத்துக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வெந்தயம் கரிஞ்சீரகம் சேர்த்த எண்ணெயை நீங்கள் தடவினீங்கனாவே அந்த அரிப்பு, பொடுகு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நல்லா நாளடைவில் தேய்ச்சிட்டே வரப்போ வேர்க்காலிலேருந்தே உங்கள் முடி கரு நல்லா அடர்த்தியாக வளரும். வெள்ளை முடிக்கு வந்து வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? அதில் நம்ம இன்றைக்கி வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஆயிலும் கூட சேர்க்குறப்ப உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு எப்போவுமே வச்சுக்கும். அதே மாதிரி வெந்தயம் நிறையா சேர்க்குறோம், அதனால் சளி பிரச்சனை வருமாக்கான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா சுத்தமாக காய்ச்சிடுறோம். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு தொந்தரவெல்லாம் வந்து வராது. ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். தலைவலி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை வெந்தயமே வேண்டானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். அது உங்களோட பொறுத்து, உங்களோட உடல்நிலை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இது யாருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வரல. ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, எனக்கு சளி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைட்டாக தடவி அப்ளை பண்ணி காதோரம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு வேளை எந்த சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது நல்லா நுர பொங்கி வருது பாருங்கள். இதுக்கு தான் பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா பொங்கி கீழே வளைஞ்சிரும். இப்போ இதில் முக்கியமான ஒரு 2 பொருள் நம்ம சேர்த்தணும். கொஞ்சம் இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கூடியது நெல்லிக்காய் பவுடர் தாங்க சேர்த்து போகிறோம். 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும். சரிங்களா? ஆம்லா பவுடர் உங்களுக்கே தெரியும். தேங்காய்ல வெறும் ஆம்லா பவுடரை மட்டும் நீங்கள் நல்லா காய்ச்சி தேய்ச்சிங்க அப்படின்னா ஒயிட் ஹேர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக நெல்லிக்காய் பவுடரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட நெல்லிக்காய் பவுடர் கிடைக்கல அப்படின்னா, நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கரிஞ்சீரகம் வெந்தயம் அரைச்சிங்க இல்லையா, அது கூட அந்த நெல்லிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பொடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது மருதாணி பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். மருதாணி இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் மருதாணி இலையை நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா நான் இப்போ சேர்க்குற மாதிரி மருதாணி பொடியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நெல்லிக்காய் பவுடர் வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா மருதாணி வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மருதாணி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்க்கிறப்ப உங்கள் முடியை வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு வளரும். அதே மாதிரி முடியும் கருன்னு மாறிடும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் பொடியாக சேர்த்துருக்கோம் இல்லையா, கலந்து விடுங்க. அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நுரையெல்லாம் அடங்கிட்டு அந்த கலர் வந்து எப்படி மாறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா ஒரு சூப்பரான ஆயில் கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி கலர் மாறினது இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். ஆயில் வந்து தெளிவாக எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கீழே இறக்கிடலாம். இந்த மாதிரி பொங்கி வர நுரையெல்லாம் போயிட்டு இந்த பொருளெல்லாம் கீழே போயிடும். இந்த ஆயிலெல்லாம் இப்படி மேலே வர்ற ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்து அந்த நுரையெல்லாம் விலகிட்டு கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மாறி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கீழே இறக்கிடுவோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும். நுரையெல்லாம் அடங்கினதே ரொம்ப சூப்பராக வந்து கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஒரு நாள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் மறுநாள் கூட இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆயிலோட கலர் பார்த்திங்கனாவே தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஒயிட் ஹேரெல்லாம் காணாமல் போயிருங்க. கண்டிப்பாக இதை நம்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வுன்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு இந்த வெந்தயம், கரிஞ்சீரகம், மருதாணி பொடி, நெல்லிக்காய் பவுடர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும். சரி, இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது ஆயிலை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டுறப்போ ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி எடுத்துக்கோங்க. சூடாக வந்து நீங்கள் பிளாஸ்டிக்லலாம் ஊற்றுனீங்கன்னா உருகிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இரும்பு
வடிகட்டி இருந்து எடுத்துக்கோங்க. ஆயில் பாருங்கள் நல்லா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ கருப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடி பிடிக்காமல் காய்ச்சி எடுக்கணும். கருகல் வாடை வராமல் சிம்மில் வச்சு காய்ச்சினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மணமாக வெந்தய வாசம் கரிஞ்சீரக வாசம் தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு கருகல் வாடை வந்து எண்ணெய் வரவே கூடாது. அதுதான் பதம் பார்த்து கரெக்டாக சிம்மில் வச்சு காய்ச்சணும். சரிங்களா? பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படியே அந்த மைல்டாக அந்த நம்ம கரிஞ்சீரக பவுட்ரு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த மைல்டாக வந்து தெரியுது பாருங்கள் அந்த கரண்டியில். இது வந்து நீங்கள் தலையில் அப்படியே அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இதில் நெல்லிக்காவும் மருதாணி பொடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தேய்க்கிறப்ப நீங்கள் டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. நிறைய பேர் டை அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குக்கா, எந்த முடியில் வச்சு அப்ளை பண்ணுறது, ஒரு ஆள் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராகவே தேய்க்கலாம். ஒரு வேளை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.